இது 2018ஆம் ஆண்டு சார்பு வேக கேள்வி. ஒரு கப்பல் புவி தொடர்பாக சீரான கதி யூடன் வடக்கு நோக்கி செல்கிறது. அதோட சார்பு வேக கேள்விகள முக்கியமான ஒரு விஷயம்தான். நீங்க யாருக்கு என்னென்ன பேர் வைக்கிறீங்கன்றது எழுதி காட்டணும். அப்ப இங்க கப்பல்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கப்பலுக்கு நாங்க ஏண்டு பேர் வைப்போமே. யூ கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறது. ஒரு குறித்த கணத்தை ஒரு படகு B1 ஆனது தெற்கிலிருந்து கோணம் பீட்டா கிழக்கே. அப்ப தெற்கிலிருந்து கோணம் பீட்டா கிழக்கேல ஃபர்ஸ்டா சொல்ற திசையில ஆரம்பிக்கணும். தெற்குல சொல்றாங்க. அங்கிருந்து பீட்டா கிழக்கு பக்கம் திருப்பான். இரண்டாவது சொல்ற திசை பக்கம் திருப்பான். பீட்டா கிழக்கே கப்பலின் பாதையிலிருந்து P கிலோமீட்டர் தூரம். ரைட். கப்பலின் பாதையிலிருந்து P கிலோமீட்டர் தூரம் இருப்பதாக கப்பலிருந்து அவதானிக்கப்படுகிறது. ரைட். அப்ப ஏன்ற ஒருத்தர் இங்க நிற்கிறார். B1 என்ற ஒரு படகு காணப்படுதுதான். அவர் தெற்கிலிருந்து பீட்டா கிழக்கே P கிலோமீட்டர் தூரத்துல காணப்படுறார். ரைட். இது B1. சாரி, பாதையிலிருந்து P கிலோமீட்டர். அப்ப பாதையிலிருந்து ஏயிலிருந்து P கிலோமீட்டர் தூரத்துன்னு சொல்லப்பட்டிருந்தா நான் மார்க் பண்ண சரியா இருந்திருக்கும். ஏயிலிருந்து B1 தூரம் P கிலோமீட்டர், இந்த தூரம் P1 இருக்கு. இப்ப ஏயின் பாதையிலிருந்தான தூரம் தானே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஏயின் பாதைன்றது இது. ரைட். அப்ப இந்த பாதை வழியா வடக்கு நோக்கி இப்படி போய் கொண்டிருப்பார். இந்த பாதையிலிருந்தான தூரம்ன்றது இங்க இருந்து வரையப்படுற செங்குத்து தூரமாக இருக்கும். இந்த தூரமாக இருக்கு. இந்த தூரம் தான் P ஆக இருக்கு. ரைட். கப்பலின் பாதைக்கான தூரம் P. அப்ப இந்த தூரம் P. ஏக்கான தூரம் P இந்த செம்பக்கம் P ஆக மார்க் பண்ணிருக்கும். ரைட். சரி, அவதானிக்கப்படுகிறது. அதே கணத்தில் ஒரு படகு B2 ஆனது கப்பலிலிருந்து மேற்கே தூரம் Q கிலோமீட்டர் இருப்பதாக அவதானிக்கப்படுகிறது. அப்ப இங்க இருந்து மேற்குல காணப்படுது B2 ஒரு கப்பல், ஒரு படகு. B1 B2 ரெண்டு பேருடையும் அமைவுகள் தெரியும். இவர் P கிலோமீட்டர், இவர் Q கிலோமீட்டர். இரு படகுகளும் கப்பலை இடைமறிக்கும் நோக்குடன் நேர்கோட்டு பாதைகளில் புவி தொடர்பாக சீரான கதி V-உடன் செல்கின்றன. புவி தொடர்பாக படகுகளின் பாதையை தூண்டுவதற்கு வேக முக்கோணங்களை ஒரே வரைபடத்தில் வரைக. அப்போ ஒவ்வொருத்தரையும் வேகம் தரப்பட்டிருக்க பாருங்க. ஏயின் வேகம் பூமி சார்பாக சொல்லப்பட்டிருந்துச்சு, வடக்கு நோக்கி யூவா. அதே மாதிரி B1 பூமி சார்பான வேகம் வீன்ற வேகத்தோட போகலாம். எந்த திசையிலும் போகலாம், விருப்பமான திசையில போகலாம். இப்ப B1 நோக்கம் ஏ பிடிக்கிறதா. இப்ப ஏ வடக்கு நோக்கி போய்கொண்டிருந்தால் B1 இந்த மாதிரி ஒரு கோணத்துல போயிட்டு ஏ பிடிக்கலாம். இப்ப பூமி சார்பாக ஒரு விருப்பமான திசையை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். ஒரு விருப்பமான திசையை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். எந்த திசையில போனால் ஏ பிடிக்கலாமோ அப்படி ஒரு திசையில அவரோட வேகத்தின் திசையை தெரிவு செஞ்சிருக்கணும். அதே மாதிரி B2 வேகமும் பூமி சார்பாக வீண்டு தரப்பட்டிருக்குது. எந்த திசையில போயிருக்கு. இப்ப இந்த சமன்பாடு, இந்த தரவுகளை வச்சு நான் வேக கோட்பாடு எழுதுறதாக இருந்தால் ரெண்டு பேரோட நோக்கமும் ஏயை பிடிக்கிறதா. இப்ப எல்லாரும் பூமி சார்பாக தங்களோட பாட்டில இயங்கி கொண்டிருப்போம். அப்ப எல்லாரையும் இயங்க விட்டு கணக்கு செய்யறது கஷ்டம். அப்ப நான் ஒருத்தரை நிப்பாட்டுறேன். ஏயை நிப்பாட்டிட்டு B1 B2 இயக்கங்கள் இப்படி வந்து கணிக்க போறோம். இப்ப ஏன்றவர் அசையாம இதே இடத்துல நின்று இருந்தால் B1ன்றது ஏய பார்த்துட்டு போனால்தான் ஏயை பிடிக்கலாம். அதாவது நிலைக்குத்துடன் பீட்டா கோணத்தில் மேற்கு, அதாவது நிலைக்குத்துடன் பீட்டா கோணத்தில் இங்கால திசையில இப்படி போயிருந்தால்தான் ஏயை சந்திக்கலாம். வேற எப்படி போயிருந்தாலும் ஏயை சந்திக்கலா, ஏயை பிடிக்கலா. ரெண்டு பேருக்கும் இடையே குறுகிய தூரம் தான் உருவாகும். சந்திக்கணுமாக இருந்தால் B1 ஏ நோக்கி போகணும். ஏ நோக்கி போகாத எல்லா சந்தர்ப்பத்திலையும் B1க்கும் ஏக்கும் இடையில குறுகிய தூரங்கள் உருவாகும். அதே மாதிரி B2 ஏ சந்திக்கணுமாக இருந்தால் அவர் கிழக்கு நோக்கி பயணிச்சிருக்கணும். ஏ சார்பாக கிழக்கு நோக்கி பயணிச்சிருக்கணும். ஏ சார்பாக ஏ நாங்க நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறோம்டா, மறைமுகமாக நான் சொல்ல வர கருத்து ஏ அங்கே நிற்கிறார். T=0 எங்க இருந்தாரோ அதே இடத்துல அசையாம நிற்கிறார். அவர் நிற்கிறாராக இருந்தால் B2 இயக்கப்பாதை கிழக்கு நோக்கி வந்திருக்கேன். வேற எந்த திசையில போனாலும் சந்திக்கலா, குறுகிய தூரம் தான் உருவாகும். அப்ப ஏ இதே இடத்துல நின்றிருந்தால் B1 இயக்க திசை தெரியும், B2 இயக்க திசை தெரியும். ஆகவே ஏ அதே இடத்துல நிற்கிறான்னு சொல்லப்பட்டிருந்தால் ரெண்டு வேகங்களையும் ஏ சார்பாக கணிக்கிறோம்னு அர்த்தம். B1 வேகம் ஏ சார்பாக, B2 வேகம் ஏ சார்பாக. யாரு சார்பா பார்க்கிறோமோ அவருடைய வேகம் 0 கருதணும். அவ்வளவுதான். அவர் அங்கே நிற்கிறதாக கருதணும். அப்ப B1 வேகம் ஏ சார்பாகன்ற நேரம் சார்பு வேக கோட்பாட்டின்படி எனக்கு சமன்பாடு இப்படி எழுதலாம். E A into 1. இப்போ முதலாவது சந்தர்ப்பத்துல
B1 இயக்க திசை A சார்பாக நிலைக்குத்துடன் பீட்டா கோணத்தில் இப்படி வரும். ரைட், R1 எடுப்போமே. B1 பூமி சார்பான வேகத்தின் பருமன் V, திசை தெரியா. EAன்றது கீழ் நோக்கி U ஆக இருக்கு. அதே மாதிரி VB2Aன்றது VB2E plus VEA ஆக இருக்கு. VB2Aன்றது பாருங்க, கிழக்கு நோக்கி வரணும். ஏன்றவர் அதே இடத்துல நிற்கிறார். ஆகவே ஏன்றவரை B சந்திக்கணுமாக இருந்தால் கிழக்கு நோக்கி வரணும். R2ன்ற வேகத்தோட வரான்னு எடுத்து. B2Eன்றது V, EAன்றது கீழ் நோக்கி U. அதுல மாற்றம் இல்லை. சரிதானே? இப்ப இந்த ரெண்டு படங்களை நான் ஒரே முக்கோணில் வரையணுமாக இருந்தால் ஃபர்ஸ்டா நீங்க நோட் பண்ணணும், ரெண்டு வேக முக்கோணிகளுடையும் பொது பக்கம் யார்? ரைட், ரெண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவாக வரப்போற பக்கம் யார்? வேகத்தின் பருமனும் திசையும் மாறாம யாரு வாராரோ, ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வேகத்தின் பருமனும் திசையும் எதுல மாறாம இருக்குதோ அதான் நாங்க வரைய போற முக்கோணத்தின் பொது பக்கமா இருக்கு. எல்லா இடத்துலயும், பெரும்பாலான இடத்துல இதான் தீர். ரைட், எந்த கணியம் எந்த வேகம் பருமன் திசை மாறாம இருக்குதோ அதான் ரெண்டு முக்கோணத்துக்குமான பொதுவான பக்கமாக இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் கருதினால் யூன்ற பருமன் திசை மாறாம இருக்குது. வீட பருமன் மட்டும்தான் தெரியும் எனக்கு, திசை என்னன்றது தெரியும். அப்ப வீட பருமன் ஒரே திசையா இருக்குதா இல்லாட்டி வித்தியாசமான திசையா இருக்குதா அது எனக்கு தெரியும். கட்டாயம் R1 R2 திசைகள் மாறுபடுது. R1ன்றது ஒரு சரிவுல வருது, R2ன்றது கிடையாக வருது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே பருமன் திசை இல்லை. ஆனா யூன்றது பருமன் திசை ரெண்டுமே ஒரே மாதிரி காணப்படுது. இப்ப பருமன் திசை ரெண்டுமே ஒரே மாதிரி காணப்பட்டனால, பருமன் திசை ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் மாறாம இருக்கிறனால நீங்க வரைய போற முக்கோணிகளின் பொது பக்கம் இவர் தான். ஒரு பக்கம் U ஆக வரணும். இப்போ ஃபர்ஸ்டா U வரைஞ்சு ஆரம்பிப்போம். யூன்றவர் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வருவார் இந்த மாதிரி. இதான் U. இப்ப அடுத்த விஷயம், U மாறல. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் யூட பருமன் திசை மாறும். வீட பருமனும் அதே மாதிரித்தான் இருக்கிறது. ரைட், அப்ப யூவையும் வியையும் கூட்டி இந்த விளைவில் வரணும். இப்ப யூட மாற்றம் இல்லாட்டி விளையுள் மாறுமாக இருந்தால் வீட பருமன் மாறில்லாட்டி கட்டாயம் வீட திசை மாறி இருக்கேன். அப்படிதான் யூன்ற பருமன் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் கீழ் நோக்கி யூ, அதுல மாற்றம் இல்லை. வீட பருமன் அதே மாதிரித்தான் இருக்குது. ஆனா விளையுள் வர வேண்டிய விளையுள் இது ரெண்டையும் கூட்டி வர விளையுள் பாருங்க வேற வேற பெரிய பெருமானங்கள் வருது. R1 R2 வருது. அப்ப வீட பருமன்ல மாற்றம் இல்லாட்டி கட்டாயம் வீட திசை மாறி இருக்கேன். இப்ப காவி கூட்டல் விதி தெரியும். ரெண்டு காவிகள் கூட்ட நேரம் ஒரு காவியை வரையணும். அந்த காவி முடிவடைய இடத்துல ரெண்டாவது காவியை வரையணும். ரைட், இந்த காவி வரைஞ்சு முடிவடைய இடத்துல ரெண்டாவது காவி வரையணும். அந்த ரெண்டாவது காவியம் வரைஞ்சு முடிச்ச பிறகு ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைச்சால் அதான் உங்களோட விளைவுள் காவியாக இருக்கும். ரைட், ஆகவே இந்த யூன்ற காவி ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். யூ வரைஞ்சு முடிச்ச இடத்துல வியை வரைய போறோம். வி வரைஞ்சு முடிகிற இடத்தையும் ஆரம்ப புள்ளியையும் வி வரைஞ்சு முடிச்ச இடத்தையும் இணைச்சு விட்டால் R1 வரும். ரைட், ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பாருங்க வீட பருமன்ல மாற்றம் இல்லை, திசை மட்டும்தான் மாறப்போகுது. அப்ப நான் இந்த புள்ளியில இருந்து வீன்ற கோடுகள் ரைட் விருப்பமான திசையில வரைய போறேன். இப்படிதானே, வீன்ற பருமன்ல கோடு தான் வரப்போகுது. ஆனா எந்த திசையில வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா விளையுள வச்சு விளையுள் வர வேண்டிய திசையை வச்சு வீட திசையை முடிவெடுக்க போறேன். கொஞ்சம் கவனமா பாரு. முதலாவது சந்தர்ப்பத்தை விடுவோமே, ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. ரெண்டாவது சந்தர்ப்பத்துல உங்களோட விளையுள் கிடையாக வலப்பக்கம் வரும், கிழக்கு நோக்கி வரும். இப்ப விளையுன்றது நான் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கிறதா விளை. ஆகவே ஆரம்ப புள்ளி இங்க இருக்கிறார். நாங்க வரைஞ்சு முடிக்க வேண்டிய புள்ளி இங்கால எங்கேயோ இருந்தால்தான் R2 இங்கால திசையில வரும், கிழக்கு நோக்கி வரும். கட்டாயம் வீன்ற திசை இப்படி ஒரு திசையாக இருந்திருக்கணுமா இல்லையா? யூ இப்படி வந்து வி இப்படி வந்தால் வியை நான் இங்க வரைஞ்சு முடிக்கிற நேரம் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைச்சு விட்டால் R2 திசை கிழக்கு நோக்கி வந்திருக்கும். அப்ப விளையுட திசை தெரியும்ன்றதுனால இந்த விளையுட திசையை பயன்படுத்தி வீர திசையை எனக்கு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். இப்ப நான் வரைய போற ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பாருங்க, நான் வரைய போற ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வீட பருமன்ல மாற்றம் இல்ல, திசை மட்டும்தான் மாறப்போகுது. அப்ப இங்க இருந்து வி நீளம் உள்ள கோடுகள் வேறு வேற திசைகள்ல வரைப்போம். நான் என்ன செய்யறேன்டா, நான் யூ வரைஞ்சு முடிச்ச இடத்துல இருந்து VR ஒரு வட்டம் கொண்டு வரைப்போம். யூ வரைஞ்சு முடிச்ச இடத்துல இருந்து VR ஒரு வட்டம் கொண்டு வரைப்போம். ஒரு தரவு சொல்லப்பட்டிருந்துச்சு, வின்றது யூவை விட பெரிதான். வின்றது யூவை விட பெரிது, ஒரு தரவு தரப்பட்டிருக்கு. இப்ப இங்க இருந்து நான் VR உள்ள வட்டம் கொண்டு வரைஞ்சிருந்தால்
அதாவது யூ வரைஞ்சு முடிச்ச இடத்துல இருந்து நான் VR உள்ள ஒரு வட்டத்தை வரைஞ்சிருந்தால் நான் இந்த புள்ளியிலிருந்து இந்த பரிதிக்கு எப்படி கோடு வரைஞ்சாலும் எந்த திசையில கோடு வரைஞ்சாலும் எல்லா கோடுகளுடையும் நீளம் V ஆக அமையும். அப்படிதானே? விருப்பமான மாதிரி வீட திசைகளை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். ஆகவே ஒரு கணியத்தின் பருமன் திசை மாறாம இருக்குது, மற்றைய கணியத்தின் ஒரு கணியத்தின் பருமன் திசை மாறாம இருக்குது, ஒரு வேகத்தின் பருமன் திசை மாறாம இருக்குது, மற்றைய காவியின் பருமன் மாறாமல் திசை மட்டும் மாறுமாக இருந்தால் எனக்கு வட்டம் வரைகிற கேசஸை யோசிக்கலாம். கட்டாயம் வட்டம் வரையணும் இல்லை, வரையாமலும் இதே கணக்கு செய்யலாம். வரைஞ்சா கொஞ்சம் அமைப்பு எனக்கு லேசா இருக்கும், அவ்வளோ. ஆகவே நாங்க யூ முடிவடைய இடத்தை மையமாக வச்சு V ஆரையா வச்சு ஒரு வட்டம் வரைகிறோம். Vன்றது யூவை விட பெருசுன்றதுனால கட்டாயம் இந்த வட்டம் இந்த கோட்டுக்கு வெளியால வந்திருக்கு. இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் Vன்றது யூவோட பெருது. ஆகவே இந்த வட்ட ஆரை வந்து யூவை விட பெருசா வந்திருக்கேன். சரி, இப்படி வச்சுக்கோமே. இவன ரெண்டாவது விளைவு நான் ஃபர்ஸ்டா வரைகிறேன். ரெண்டாவது விளைவு கிடையாக வரணும், இந்த திசையில வரணும். ரெண்டாவது R2ன்றது இந்த புள்ளியில் ஆரம்பிச்சு இப்படி வந்திருக்கேன். கிடையாக இப்படி வரும். அப்ப இந்த R2 வரணுமாக இருந்தால் கட்டாயம் Vன்றது இப்படி வந்திருக்கேன். அப்ப U இப்படி, V இப்படி, விளைவுள் R2ன்றது இந்த திசையில வந்திருக்க போகுது. இப்ப Vயின் உண்மையான திசை, அதாவது B2வின் பூமி சார்பான திசை இந்த மாதிரி ஒரு கோணத்துல வந்திருக்க போகுது. வடக்குடன் இவ்வளவு கோணம், ஒரு அல்பா கோணம் கிழக்காக வந்திருக்க போகுது. சரி, முதலாவது படம் வரைஞ்சாச்சு. ரெண்டாவது பாருங்க, R1 வரணும் நிலைக்குத்துடன் பீட்டா கோணத்துல வந்திருக்கு. நிலைக்குத்துடன் பீட்டா கோணத்துல விளைவுள் வரணுமாக இருந்தால் விளைவுள் இப்பயும் நாங்க இங்க இருந்தா வரைப்போம். அப்படிதானே? பீட்டா கோணத்துல எனக்கு விளைவுள் வரும். சரி, அப்ப நிலைக்குத்துடன் பீட்டா கோணத்தில் விளைவுள் வரணுமாக இருந்தால் இதான் உங்களோட பீட்டா, இந்த கோணம் பீட்டா, இவர் R1. அப்ப இவர் R1 ஆக இருந்தால் உங்களோட ரெண்டாவது V அல்லது முதலாவது சந்தர்ப்பத்துக்கான V இப்படி வந்திருக்கும். வட்டம் வரையாமலும் இதே கேள்வியை செய்யலாம். வட்டம் அமைப்பு லேசா இருக்கிறதுக்காக தான் வரையலாம், கட்டாயம் இல்லை. வரையாம கேள்வி செஞ்சாலும் 100% சரி மார்க்ஸும் கிடைக்கும். இப்போ ரெண்டாவது V இப்படி வந்திருக்கு. இந்த யூவையும் இந்த வியையும் கூட்டி இந்த R1 வந்திருக்குன்னு. சரி, ஆகவே பீட்டா கோணத்தில் R2 எல்லாம் எடுத்தாச்சு. தரவுகளை மார்க் பண்ணலாம். வரும்படியாக வரைக. புவி தொடர்பாக படகு B1ன் பாதை. அப்போ புவி தொடர்பாக படகு B1ன் பாதைன்றது இவரை பத்தி கதைக்கிறோம். புவி தொடர்பாக படகு B1ன் பாதை, பருமன் தெரியும் V, எந்த திசைன்றது நாங்க இதை வச்சு கண்டுபிடிச்சு கொள்றோம். இதானே நாங்க முதலாவது சந்தர்ப்பத்துக்கு வரைஞ்சது R1. அப்ப இவரோட திசை என்ன, இந்த வீட திசை என்ன? கவனம் பாருங்க, நான் இந்த கோணத்தை ஒரு தீட்டாண்டு வைக்கிறேன். இதைத்தானே கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த கோணத்தை நான் தீட்டாண்டு வைக்கிறேன். கொஞ்சம் அமைப்புகள் செய்வோம் பாருங்க, நேரடியா சைன் விதி போட்டும் எடுக்கலாம். சைன் விதியெல்லாம் பயன்படுத்துறதை விட கொஞ்சம் அமைப்புகள் பயன்படுத்தினால் நல்லா, ஏன்னா யோசிக்கிற திறமை வளரும். அமைப்புகள் ஐடியாலாம் எடுக்கக்கூட இந்த கோட்டை நான் இப்படியே நீட்டி இங்க இருந்து ஒரு செங்குத்தொண்டு வரைகிறேன். வரைஞ்சிட்டு இந்த புள்ளிகளுக்கு பேர் வைக்கிறேன். இவருக்கு A, B, C, D, இந்த புள்ளிக்கு E என்று பேர் வைக்கிறேன். இப்ப AEன்ற நீளம் பாருங்க, கவனமா பாருங்க, இவர் பீட்டாவாக இருந்தால் இந்த கோணமும் பீட்டா. R2க்கும் Uக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகை. இந்த DC கோடுக்கும் CA என்ற கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் பீட்டா கோணம். சரிதானே? ஆகவே AEன்ற நீளம் எனக்கு ஒரு கோவை எழுதலாம், U sin பீட்டா. அதே மாதிரி AD சார்புல சொல்றதா இருந்தால், V சார்புல சொல்றதா இருந்தால் AEக்கு எனக்கு இன்னொரு கோவை சொல்லலாம். ADEன்றது ஒரு செங்கோண முக்கோணி தானே. ஆகவே V சார்புல ஒரு கோவை சொல்லலாம். பாருங்க, இந்த கோணம் பீட்டா, இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த கோணம்
பீட்டா மைனஸ் தீட்டாவாக இருக்கு. அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமனா வரும். இப்போ இதையும் கூட்டி பீட்டா வரும். இப்போ இவர் பீட்டா இவர் தீட்டாவா இருந்தா இந்த கோணம் பீட்டா மைனஸ் தீட்டா. இப்போ வி சார்புல ஏஇட நீளம் எனக்கு வி சைன் பீட்டா மைனஸ் தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டாவை தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ ரெண்டுமே ஏஇன்றதுனால ரெண்டையும் சமப்படுத்தினால் யூ சைன் பீட்டான்றது வி சைன் பீட்டா மைனஸ் தீட்டாவாக வரும். ஆகவே தீட்டாவை கண்டுபிடிக்க போறோம். சைன் பீட்டா மைனஸ் தீட்டான்றது யூ சைன் பீட்டாவின் கீழ் வி இன்டு வரும். ஆகவே பீட்டா மைனஸ் தீட்டான்றவர் சைன் இன்வர்ஸ் யூ சைன் பீட்டாவின் கீழ் வி இன்டு வரும். ஆகவே தீட்டாட பெருமானம் இது அப்படியே எங்கேயால வந்தால் பீட்டா மைனஸ் சைன் இன்வர்ஸ் யூ சைன் பீட்டாவின் கீழ் வி இன்டு வரும். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. வடக்கிலிருந்து மேற்கே கோணம் இவ்வளவு. இப்போ வடக்கிலிருந்து மேற்கே கோணம் இவ்வளவு. ஏபின்ற திசை தானே, ரைட்? சாரி, ஏடின்ற திசை தான். வடக்கிலிருந்து தீட்டா கோணம் இவ்வளவு. ஆகவே B1 திசை இந்த திசையில் V ஆக அமையும். தீட்டாட பெருமானம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு கொடுத்து. சரி, அடுத்த பாட்டு. புவித்தொடர்பாக படகு B2 பாதையை காண்க. இப்போ புவித்தொடர்பாக படகு B2 பாதைன்றது இந்த கோணத்தை பற்றி கதைக்கிறோம், ரைட்? ஆகவே இந்த கோணம் நாங்க ஆல்பான்னு எடுப்போமே, ரைட்? அப்போ அந்த கோணம் ஆல்பான்னு எடுத்தால் ஏபிசின்றது ஒரு செங்கோண முக்கோணம். எனக்கு சைன் கெமாக்கு ஒரு கோவை சொல்லலாம். சைன் கெமான்றது யூவின் கீழ் வி ஆக அமையும். ஆகவே கெமான்றவர் சைன் இன்வர்ஸ் யூவின் கீழ் வி ஆக வருவார். ஆகவே படகு B2 பாதை கிடையுடன் கெமா கோணத்தில் V ஆக அமையும். அடுத்த விஷயம், பீட்டா சமன் π/3 V சமன் √3 என கொள்வோம். எனின் முன்பாக இடைமறிக்கும் என காட்டுக. ரைட், தரப்பட்ட தரவுகளை ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். பீட்டாட பெருமானம் π/3 அதே மாதிரி வீட பெருமானம் √3u ரைட்? இப்போ பீட்டாட பெருமானம் π/3 வீட பெருமானம் √3u ஆக இருந்தால் எனக் கொள்வோம் இந்த நிபந்தனை வருமாக இருந்தால் B1 ஆனது B2 முன்பதாக கப்பலை இடைமறிக்கும். இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் ஏ பிடிக்கிறது தான். யார் ஃபர்ஸ்டா பிடிப்பாங்கன்னு கேட்கலாம், ரைட்? அப்போ சொல்லுவோம் B2 ஆனது ஏயை பிடிக்கணுமாக இருந்தால் எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கண்டுபிடிக்க, ரைட்? T2ன்னு சொல்றேனே, ஏ சார்பாக B2 வர வேண்டிய தூரம் Q. ஏ சார்பாக B2 வர வேண்டிய தூரம் Q. என்ன வேகத்தோட வந்திருப்பாருனால், மேல நாங்க யாரு சார்பாக இடப்பெயர்ச்சி போடுறோமோ அவர் சார்பான வேகம் தான் கீழே பிரிக்கப்பட்டிருக்கணும். அப்ப நீங்க கீழே பிரிக்க வேண்டிய கணியம் B2 வேகம் ஏ சார்பாக பிரிச்சிருக்கணும். மேல பூமி சார்பான இடப்பெயர்ச்சி போட்டிருந்தால் கீழே பூமி சார்பான வேகம், மேல ஏ சார்பான இடப்பெயர்ச்சி போட்டிருந்தால் கீழே ஏ சார்பான வேகம், ரைட்? ஆகவே T1க்கான கோவை பாருங்க, இவர் P ஆக இருந்தால் இந்த செம்பக்கம் தான் அவர் போக வேண்டிய தூரம் P கீழ் சைன் பீட்டாண்டு வரும். எதிர்ப்பக்கம் P ஆக இருந்தால் செம்பக்கம் P கீழ் சைன் பீட்டாண்டு வரும். இப்ப ஏ நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறோம், ஏ சார்பாக P கீழ் சைன் பீட்டான்ற தூரம் போகணும். அப்ப ஏ சார்பாக என்ன வேகத்தோட போயிருப்பார்? B1A போயிருப்பார். இப்ப நேரம் கணிக்கிற நேரம் மிச்சம் கவனமா இருக்கணும். இடப்பெயர்ச்சி நாங்க யார் சார்பா போட்டுருமோ அது சார்பான வேகத்தால தான் பிரிச்சு எடுக்கணும். மேல ஏ சார்பா போட்டுட்டு கீழே பூமி சார்பா போட்டு எடுக்கலாம். அது மாதிரி மேல பூமி சார்பா போட்டு கீழே ஏ சார்பா போட்டு எடுக்கலாம். மேல ஏ சார்பா போட்டிருந்தால் கீழே வர வேகமும் ஏ சார்பா தான் இருந்திருக்கணும். அப்பதான் நேரம் வரும், சரியான நேரம் வரும். VB2A கண்டுபிடிக்கணும், VB1A கண்டுபிடிக்கணும். மறைமுகமாக R1ஐயும் R2ஐயும் கண்டுபிடிக்க வரும். இப்போ R1 R2 கண்டுபிடிக்க வழிகளை பார்ப்போம். இப்போ முக்கோணி ADE பாருங்க, கவனமா பாருங்க, கொஞ்சம் விஷயம் சொல்றேன். முக்கோணி ADEல R1ன்றது யார் என்றால் கவனமா பாருங்க, நான் AD வர்க்கத்திலிருந்து AE வர்க்கத்தை கழிக்கிறேன். இந்த செங்கோண முக்கோணியில செம்பக்கத்தின் வர்க்கம் AD வர்க்கம், அதுல இருந்து AE வர்க்கத்தை கழிச்சு விட்டால் எனக்கு DE வர்க்கம் வரும். அப்ப DE வர்க்கம் வரும். அப்ப இவருக்கு நான் வர்க்க மூலம் எடுத்து விட்டால் DE நீளம் வரும். இந்த DE நீளத்திலிருந்து
u cos பீட்டாவை கழிச்சு விட்டால் சிஇன்ற இந்த u cos பீட்டாவை கழிச்சு விட்டால் R1 வரும். சரிதானே? அப்ப R1 கண்டுபிடிக்க இவரோட வர்க்கத்துல இருந்து AD வர்க்கத்துல இருந்து AE வர்க்கத்தை கழிச்சிட்டு அதுல இருந்து வர்க்கமூலம் எடுத்து சிஇயை கழிச்சு விட்டால் R1 வரும். இந்த விஷயங்கள் எழுதுவோம் பாருங்க. R1ன்றது யார் என்றால் v வர்க்கம் சய u sin பீட்டா முழுவதின் வர்க்கம் இவரோட வர்க்கம் மூலம். v வர்க்கம் சய u sin பீட்டா முழுவதின் வர்க்கம் அவரோட வர்க்கம் மூலம்ன்றது DE தரும். அந்த DE ல இருந்து u cos பீட்டா கழிச்சு விட்டுரும். ரைட். ஆகவே v வர்க்கம் vன்றது 3u வர்க்கம் சய sin பீட்டான்றது sin π/3 √3/2 வரும். 3u வர்க்கத்தின் கீழ் 4 வரும். இவரோட வர்க்கமூலம் மைனஸ் u cos π/3 ஆஃப் வரும். இவர் சுருக்கி எடுத்தா பாருங்க. 12 9 3uவின் கீழ் 2 சய uவின் கீழ் 2 வரும். இவர் சுருக்கினால் u வரப்போகுது. இப்போ R1 பெருமானம் u ஆக இருக்கும். அதே மாதிரி R2 பெருமானம், அதாவது செங்கோண முக்கோணி வந்த மாதிரி ஞாபகம், செங்கோண முக்கோணி. அப்ப ஏபிசின்றது ஒரு செங்கோண முக்கோணின்றதுனால v வர்க்கத்திலிருந்து u வர்க்கத்தை கழிச்சால் R2 வர்க்கம் வரும். வயிற்றுக்கர தேற்றம். அதனால டிரெக்டா பாவிக்கலாம். இப்போ v வர்க்கம் சய u வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் தான் R2 ஆக இருக்கு. இப்போ v வர்க்கம்ன்றது 3u வர்க்கம் சய u வர்க்கத்தின் வர்க்கம் மூலம்ன்றது வர்க்கம் மூலம் 2u ஆக வரும். ரைட். ஆகவே எனக்கு R1ம் தெரியும், R2ம் தெரியும். R1 R2ன்றது a சார்பான B1ன் வேகமும் a சார்பான B2ன் வேகமும் தெரியும். அப்ப a சார்பாக B2 வர வேண்டிய தூரம் Q. எனக்கு இப்ப R2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப T2 கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி a சார்பாக B1 வர வேண்டிய தூரம் B இன் கீழ் sin பீட்டா. a சார்பாக B வேகம் கண்டுபிடிச்சிட்டோம் R1. இப்ப T1 கண்டுபிடிக்கிறோம். T1ன்றது பாருங்க, இப்படி வரும். T1 பெருமானம் P இன் கீழ் sin பீட்டாவின் கீழ் R1. P இன் கீழ் sin பீட்டாவின் கீழ் R1. R1 பெருமானம் கண்டுபிடிச்சோம் U. ஆகவே sin பீட்டானது √3/2 வரும். 2P இன் கீழ் √3 வரும். T1. அதே மாதிரி T2ன்றது அவர் போக வேண்டிய தூரம் Q ஆக இருந்துச்சு, கிழக்கு நோக்கி. கீழே √2u ஆக இருக்கு. அப்ப T1ம் தெரியும், T2ம் தெரியும். இப்போ பாருங்க, 3q வர்க்கம் பெரிது 8p வர்க்கம் எனின் படகு B1 ஆனது B2விற்கு முன்பதாக கப்பல் இடைமறிக்குமென காட்டுக. இப்ப B1 ஆனது B2விற்கு முன்னதாக கப்பல் இடைமறிக்குமா இருந்தால் B1 முதலாவது A சந்திக்கிறார் அர்த்தம். B1 நேரத்துல போயிட்டு A சந்திச்சிட்டார். இப்ப B1க்கு எடுத்த நேரம் குறைவாக இருந்தது. B1 சந்திச்சதுக்கு பிறகுதான் B2 வந்து A சந்திக்கிறார். ஆகவே B1க்கு எடுத்த நேரம் குறைவாக இருந்திருக்கு. B1 A சந்திக்கிறது எடுக்கிற நேரம் T1, B2 A சந்திக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் T2. B1 முதலில் A சந்திப்பாராக இருந்தால் T1 சின்னதாக இருக்கும் T2 விட. ஆகவே தரவின்படி T1 பெருமானம் T2 விட சின்னதாக இருக்கும். இப்ப T1 பெருமானம் தெரியும், T2 பெருமானம் தெரியும். T1 T2 விட சின்னதாக இருந்தால் 2P இன் கீழ் வர்க்கமூலம் 3uன்றது சிறிது Q இன் கீழ் வர்க்கமூலம் 2u. இப்போ u எல்லாம் வெட்டி விட்டு குறுக்கு பெருக்கினால் 2√2p எல்லாம் நேர்பெருமானங்கள் தானே, குறுக்கு பெருக்கலாம். P, Q 2 நம்பர்ஸ் எல்லாமே நேர்பெருமானங்கள். அதனால குறுக்கு பெருக்கிறதுனால சமநிலை மாற போறது இல்லை. ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தி விட்டால் பாருங்க, 8p வர்க்கம் சிறிது 3q வர்க்கம் வரும். அப்ப இப்படி இருந்தால் முன்னதாக பிடிப்பார் காட்ட சொல்லிருக்குது. அப்ப முன்னதாக பிடிப்பாராக இருந்தால் இப்படி வரம்பு காட்டினா சரிதான். இன்னும் ஒரே விஷயம்தான். 2018 ஆண்டு வந்த சின்ன ஒரு கேள்வி.